ஹலோ, பிரேஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அவசியமானது ஒன்று என்று சொன்னால் அது தைரியம். அந்த தைரியம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. மகா உன்னதமானதாய் அது இருக்கிறது. The comfort from God, the comfort from the Holy Spirit is very important. நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது அந்த சபைகள் சந்தித்த இக்கட்டான நிலைமைகள், சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் துரத்தடிக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய ஒரு ஆறுதல். God grants a breathing space in midst of hostility. எல்லா எதிர்ப்புகள் மத்தியில் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆறுதல் உண்டாகிறதை பார்க்கிறோம். பலவிதமான அழுத்தங்கள், போராட்டங்கள், the spiritual calmness தேவனிடத்திலிருந்து அது வருகிறதாய் இருக்கிறது. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. இந்த சமாதானம் ஒரு முடிவல்ல, அது ஆசீர்வாதத்துக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு ஆரம்ப கட்டமாய் அது அமைகிறது. நாம் எபேசியர்ல வாசிக்கிற பொழுது மிக அழகாய் அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை, வளர்ச்சி வேண்டுமா? ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டுமா? when you stay calm, when your mind is calm, when you enjoy the peace and comfort of God, you are 100 times you are enabled with the power of God. உங்களுடைய மனது, ஆள் மனது அமைதியாய் தேவனுடைய ஆறுதலிலே பலன் அடைகிற பொழுது நீங்க ஒரு ஆள் இல்லை, 100 ஆளுக்கு சமமான உங்களுடைய மனதின் பலன் அங்கே தேவ தயவினாலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவ்விதமாய்த்தான் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன், strength plus holiness plus spirit given comfort produces outward expansion. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன், அவருடைய பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற ஆறுதல், நீங்க பலகி பெருகுகளாய் நீங்கள் மாறுவீர்கள். அப்படிதான் அன்னைக்கு இருந்த சபைகள் அந்த தேவ பலத்திலும் ஆறுதலிலும் பெருகிற்று. டுடே சேம் தட் ஸ்பிரிச்சுவல் லா. முதலாவது உங்களுடைய மனதில் அந்த சமாதானத்தை அனுபவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் பல மடங்கு ஆசீர்வாதமாகும். நம்முடைய தேவன் என்ன விரும்புகிறாருன்னு சொன்னால், தம்முடைய பிள்ளைகள், தன்னுடைய ஆடுகள், சபை, தலையாயிருக்கிற கிறிஸ்து, அங்கமாயிருக்கிற சபை, நாம் அங்கமாயிருக்கிறோம். அவயங்களாய் நாம் இருக்கிற நமக்கு தேவன் வைத்திருக்கிறது. அப்போஸ்தலர் 13:52 வாசிக்கிறோம், சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். God gives joy, peace and comfort. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தருகிறார். நீங்க துக்கப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா, டென்ஷனா இருக்கிறீங்களா? You need the spiritual calmness comes from Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த ஒரு ஆழ் மனதின் ஒரு அமைதி, அந்த ஆறுதல் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதமாய் வாழுங்கள். ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எங்களை
ஆறுதல் படுத்துகிறவரே மக்க நன்றி ராஜா. தலையாய் இருக்கிற நீர் உம்முடைய சபையின் அங்கமாய் இருக்கிற எங்கள் மேலே அளவற்ற அன்பு வைத்திருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். உம்முடைய ஆறுதல் வருகிற பொழுது நாங்கள் பலனடைவோம், பெருகுவோம், விடுதலையாவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம் ராஜா. இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில ஆறுதலற்று ஆண்டவரே குழப்பப்பட்ட மனநிலை, பயந்த மனநிலை, போராட்ட சிந்தனைகள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு எப்படி ஆறுதல் உண்டானதோ இந்த பிள்ளைகளும் அந்த ஆறுதல்களை அனுபவிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.